Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா WhatsApp notification home screenல show ஆகலைனா இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். பொதுவா WhatsAppல உங்களுக்கு யாராவது மெசேஜ் சென்ட் பண்றாங்கன்னா notification barல காமிக்கும் அல்லது home screenல காமிக்கும். இது எதுவுமே show ஆகலைனா அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். Okay friends, இந்த வீடியோ first time பார்க்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணுங்க. பக்கத்துல bell icon இருக்கும். அதையும் click பண்ணுங்க. அதோட ஆளுங்கற ஆப்ஷனை enable பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். First WhatsApp ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணதும் டாப்ல இருக்கிற 3 டாட்டை click பண்ணலாம். Next settings click பண்ணலாம். Next notification option இருக்கும். அதை click பண்ணலாம். Next notification option எல்லாம் enable பண்ணலாம். Next topல இருக்கிற 3 டாட்டை click பண்ணலாம். Next reset notification இந்த ஆப்ஷனை click பண்ணலாம். Next reset கொடுத்துக்கலாம். இந்த settings முடிச்ச அப்புறமா பேக் வந்துட்டு WhatsApp லாங் பிரஸ் பண்ணலாம். இதில் app info இந்த ஆப்ஷனை click பண்ணலாம். Next manage notification இந்த ஆப்ஷனை click பண்ணலாம். Next allow notification disable இருந்துச்சுன்னா அதை enable பண்ணலாம். Next home screen icon badge இதை click பண்ணலாம். இதில் 3 ஆப்ஷன் இருக்கும். number badge, not badge, don't show badge. இதில் number badge வேணும்னா இதை click பண்ணலாம். அதாவது வாட்ஸ்அப் மேலே நீங்கள் ரீட் பண்ணாத மெசேஜோட கவுண்டிங் இருக்கும். இது ஷோ ஆகலைனா இதை செலக்ட் பண்ணலாம். வேண்டான்னா don't show badge இதை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பேக் வந்துட்டு மெசேஜ் நோட்டிஃபிகேஷனை click பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜில் டிஸ்ப்ளே ஆன் ஸ்டேட்டஸ் பார் இந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணலாம். நெக்ஸ்ட் டிஸ்ப்ளே ஆன் லாக் ஸ்க்ரீன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். இதில் உங்களுக்கு லாக் ஸ்க்ரீனில் நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகணும்னா இதை செலக்ட் பண்ணலாம். வேண்டான்னா டூ நாட் டிஸ்ப்ளே இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேக் வந்துட்டு டிஸ்ப்ளே அட் த டாப் ஆஃப் த ஸ்க்ரீன் இதை எனபிள் பண்ணலாம். இந்த செட்டிங்ஸ் எல்லாம் முடிச்ச அப்புறமா பேக் வந்துட்டு இன்னொரு மொபைல்லேருந்து மெசேஜ் பண்ணி செக் பண்ணலாம். இனி உங்களுக்கு யார் மெசேஜ் பண்ணாலும் இதே மாதிரி ஹோம் ஸ்க்ரீனில் லாக் ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். இதே மாதிரி மெசேஜ் கவுண்டும் காமிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.